அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இவ்வாறான பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய இருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரை பாக்கிய சனியில் இருந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது கர்மஸ்தானத்திற்கு நகர்கிறார். இதன் மூலம் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்படி என்றால் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அது தொழில்காரகம், தொழிலை குறிக்கக்கூடிய இடம். இதுவரை தொழிலில் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லாட்டியும் கூட இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடியான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தொழில்காரகன் தொழிலுக்கான இடத்துக்கே வரும்பொழுது அதற்கான நன்மைகளை அவர் தர கண்டிப்பாக உதவுவார். வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இதுவரை நமது ஆசைகளுக்காக போராடிட்டு இருந்திருப்போம். ஸோ அது நிறைவேறதுக்கான காலம் கைகூடுகிறது. அவர் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் வீட்டையும் பார்வையிடும் பொழுது அதன் மூலயமாக வெளியூர் பயணம், வெளிநாட்டு யோகம், பிஸ்னஸ் இது வரைக்கும் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக மாறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி நற்பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது சில தூக்கங்களையும் கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது அதிகமான உழைப்பை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் குறையும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் அல்லாமல் அவர் இருக்கும் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். 4ஆம் வீடும் தாயினுடைய உடல்நிலையில் கவனம் வேண்டும். அதே மாதிரி இது சொத்து சுகம் சேர்க்கறதுக்கான நேரம். ஸோ வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாமே நமக்கு சேர்றதுக்கான நேரம் இது. சனி உங்களுடைய லக்னத்திற்கோ ராசிக்கோ சுபராக இருக்கும் பட்சத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில விலங்குகளை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. தாய் வழி உறவினரிடம் மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அவங்களோட வாக்குவாதம், வீண் விவாதத்தெல்லாம் தவிர்ப்பது நல்லது. 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இது களத்திரஸ்தானம். இதுவரை திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலம் இது. பங்காளிகள், கூட்டாளிகள் இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கூடா நட்பு மட்டும் கேடு விளைவிக்கும். ஸோ அதனால் சக நண்பர்களோட பழகிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அரசாங்க உதவிகள் உங்களை நாடி வரும். அதோடு 8ஆம் வீட்டையும் பார்ப்பதால் ஆயுள் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை, நன்றாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக யாத்திரைகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க வல்லது. ஸோ அதனால் அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு கர்மச்சனியாக நம்முடைய நாம் என்ன பிறப்பெடுத்துள்ளோமோ அந்த பாவ புண்ணியங்களை தீர்ப்பதற்கான நேரம் இது. ஸோ அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் நன்மையை மட்டுமே நினச்சி நன்மையை மட்டுமே செஞ்சாலே போதும். இந்த 2.5 வருஷம் சூப்பராக இருக்கும். அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபுக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஏன்னா சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்லுவது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். இப்போ சனிப்பெயர்ச்சிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்கான பரிகாரங்கள்னு பார்க்கும் பொழுது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு முறையாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று அந்த சனீஸ்வரனை வணங்கி வர வேண்டும். அடுத்ததாக திருப்பதியில் உள்ள காளகஸ்தி திருக்கோவிலுக்கு சென்று வர வேண்டும். மற்றும் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த அன்னையின் வழிபாடு செய்து வர, அந்த அன்னையின் அருளால் நமக்கு வரக்கூடிய அந்த கர்மச்சனியானது இந்த பாவ புண்ணியங்களின் கணக்கை பார்த்து செய்யக்கூடிய சனி பகவான் நல்வித கர்மாக்களை மட்டுமே நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு, அது மட்டுமல்லாமல் வீட்டில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை வேளைகளில் அந்த மகாவிஷ்ணுவின் வழிபாடு செய்து வர நமக்கு எல்லா விதமான வெற்றிகளும் அடுத்த 2.5 காலங்களுக்கு நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து இந்த வாழ்வியல் பரிகாரமும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இது 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவானவை தான்.
இது எப்படின்னா கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதில் சனி பகவானுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமை தவறாதவர். ஸோ பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்னென்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அனுபவம் ரீதியாக நம்ம சொல்கிறது தான், நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணவம், கர்வம், தலைக்கணம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானுக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறது, சரணடைகிறது தான் விரும்புவார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் யாருன்ட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கியிருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த நான் யார் அப்படிங்கிறது, தற்பெருமை பேசுகிறது, ஆணவத்தில் ஆடுறது, இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியவங்களை மதிக்கணும், வாய் வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடமையை சரிவர செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து கடமைக்காரகன் அல்லவா. ஸோ கடமைக்காரகனுக்கு நாம் கடமையை செய்தோம் அப்படின்னா அவருடைய கர்மா வந்து நமக்கு பெரிதளவில் பாதிக்காது. இங்கு கடமை என்பது பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனித்தகுந்தப்போ நமக்கு வந்து பொறுப்புகள் மாறுபடும். ஸோ அது பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து பாதி கர்மா கழியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றவர்களில் உதவி செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நமக்கு புண்ணியங்கள் சேரும், கர்மாக்கள் கழியும். சப்போஸ் நம்மளால் இப்போ உதவி செய்ய முடியாட்டியும் கூட அவங்கள பார்த்தா ஏதாவது ஏளனமாக பார்க்குறது, இழிவாக பேசுகிறது, நக்கல் நையாண்டி செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கர்மாவாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கேடித்தனம் பண்ணுறது, தில்லுமுள்ளு செஞ்சு ஏதாவது சாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனின்னு சொல்லக்கூடிய சில ராசிகளில் 7.5 ஆண்டுகள் வந்து ரொம்பவே அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணோம் அப்படின்னா அது காலத்துக்கும் அது நம்மளுக்கு வந்து கர்மாவை பதிஞ்சு நம்ம பனிஷ்மெண்ட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்குள்ளே, அதாவது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். அது மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும். ஸோ வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது அடுத்த 2.5 காலங்கள் நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை நிலைக்கட்டும் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் தனித்தனியாக வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.